ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீனிகா தமிழ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு சிம்பிளான மெதுவடை ரெசிபி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காத அளவுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிரைண்டரில் மாவரைச்சி எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கலாம். உளுந்து வடை பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 கிராம் அளவுக்கு இருக்கும். 100 கிராம் உளுத்தம்பருப்பில் மீடியம் சைஸில் ஒரு 10 வடை வரைக்கும் நாம் செய்யலாம். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை தண்ணி ஊற்றிட்டு நல்லா களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். ஒரு 2லேருந்து 3 தடவை களைஞ்சி எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊற வச்சுக்கலாம். உளுந்து 1 ஹவர் வரைக்கும் ஊறினாலே போதும். நமக்கு 2 மணி நேரத்துக்கு மேலெல்லாம் ஊற தேவையில்லை. வடைக்கு 1 மணி நேரம் வரைக்கும் ஊறினாலே கரெக்டாக இருக்கும். உளுத்தம் பருப்பு நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இதில் அதிகமாக இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் வடிச்சிட்டு உளுத்தம் பருப்பு லெவலில் மட்டும் தண்ணி இருக்கிற மாதிரி வச்சுட்டு கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்லா நைஸான பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். கொஞ்சம் கூட திப்பியாக இருக்கக்கூடாது, நல்லா நைஸாக இருக்கணும், நெகுன்னு. இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இப்போ நல்லா நைஸாக இருக்குது. நம்ம எடுத்து கமுத்தினாலும் உளுந்து கொஞ்சம் கூட கீழே விழுகாது. அந்த அளவுக்கு கெட்டியான பக்குவத்தில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நாம் தொட்டு பார்க்குறப்ப வெண்ணெய் மாதிரி நல்லா சாஃப்டாக இருக்கும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா எண்ணெய் குடிச்சிடும் உளுத்த வடை. இப்போ இந்த உளுத்தம்பருப்பு கூட வடை செய்யறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம கம்மியான அளவில் செய்கிறவங்கனால கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். ஒரு 2 கொத்து கருவேப்பிலையை இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய், ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்குறப்ப உளுந்து நிறைய எண்ணெய் குடிக்காது. அதே மாதிரி அதோட மேல் பக்கம் நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வரும். நான் இதுல வெங்காயம் சேர்க்கல. ஹோட்டல்ல ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கிறப்ப வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க. நானும் இன்னைக்கு அதே மெத்தட்ல வெங்காயம் சேர்க்காம தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு தேவை, நீங்க உடனே செஞ்சிருவீங்க அப்படின்னா வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா உங்களோட கையில லைட்டா இந்த மாதிரி தண்ணி நனைச்சிட்டு ஈரமா இருக்கிற கையில வடைய ஓரத்துல இருந்து இந்த மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா அழகா உருண்டு வரும். இந்த மாதிரி நல்லா உருண்டு வரப்ப இன்னும் கொஞ்சம் இதை நல்லா உருட்டிட்டு நடுவில் உங்கள் பெருவிரல் வச்சு நீங்கள் ஹோல் போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக ஓட்டை விழுந்துடும். இது அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். ரொம்ப ஈஸி தான். அப்படியே எடுத்துட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ இது அப்படியே எண்ணெயில் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும். கொஞ்சம் கூட சூடு குறைவாக இருக்கக்கூடாது, நல்லா சூடாக இருக்கணும். எண்ணெயில் சேர்த்ததுக்கு அப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சிருங்க. ஒரு 15லேருந்து 30 செகண்ட் நல்லா ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா இதை இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. இந்த மாதிரி விட்டு விட்டு திருப்பி விட்டுட்டே இருந்தால் தான் எல்லா பக்கமும் ஈவனாக வெந்து வரும், உள் பக்கமும் சரியாக வேகும். அடுப்பு லோ ஃப்ளேமில் இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் குடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துலேருந்து 1.5 நிமிஷத்துக்குள்ளேயே வடை எல்லாமே நல்லா வெந்துடும். இடையில இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஒரே கலரில் வரும். இல்லை அப்படின்னா ஒரு சைடு டார்க்காகவும் இன்னொரு சைடு லைட்டாகவும் இருக்கும். இப்போ 1.5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த வடையை நம்ம எண்ணெயிலிருந்தே எடுத்துடலாம். இப்போ பாருங்க, நல்லா டார்க் கலர்ல வந்திருக்கு. இப்போ இதை எடுத்துடலாம். இதுதான் பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. ஹோட்டல்ல இந்த மெத்தட்ல தான் செய்வாங்க. நல்லா புசு புசுன்னு நல்லா உருண்டையா சாஃப்டா வந்திருக்கு பாருங்க. இந்த உளுத்த வடை ரெசிபியை உங்க வீட்லயும் இந்த பொங்கலுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஹைப் பண்ணுங்க. தேங்க்யூ.